அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு நமக்கெல்லாம் தெரியும், இலங்கையில் கடந்த சில நாட்களாக முஸ்லீம்களுக்கு மத்தியிலே மிக முக்கியமான பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடியது தான் இலங்கைக்கு சவுதி அரேபியாவிலிருந்து அனுப்பப்பட்ட குர்ஆன் மொழிபெயர்ப்பு பிரதிகள் வெளியே விடப்படாமல் சுங்கத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி சுங்கத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆன் பிரதிகளை வெளியே எடுப்பதற்கான முயற்சிகள் செய்யப்பட வேண்டும் என்கிற கருத்தாடல்களுக்கு மத்தியில் இது எப்படி கொண்டு வரப்பட்டது, யாரால் தடுத்து வைக்கப்பட்டது, இப்போது அதனுடைய நிலை என்ன என்பதை பற்றியெல்லாம் நம்ம ஏற்கனவே 2 வீடியோக்களில் தெளிவாக தெரிவித்திருந்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 8 மணி அளவில் கொழும்பு தெஹிவலையில் அமைந்திருக்கக்கூடிய ரோஸ்வுட் மண்டபத்தில் வியாவன் சார்பாக ஒரு முக்கியமான கூட்டத்தை இந்த குர்ஆனை விடுவிப்பது தொடர்பாக நம்ம நடத்தி இருந்தோம். உலமாக்கள், புத்திஜீவிகள், சமூக பிரதிநிதிகள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், அகில இலங்கை ஜம்மியாவினுடைய பிரதிநிதிகள் என்று பல தரப்பாலும் பல பேரும் கலந்து கொண்டிருந்த இந்த நிகழ்வை வியாவன் அமைப்பு ஆர்கனைஸ் பண்ணி இருந்த அதே நேரத்தில் இதற்கான முழுமையான ஆலோசனைகளையும் வழிநடத்தல்களையும் சிரேஷ்ட சட்டத்தரணிகளான சகோதரர் சிராஜ் நூர்தீன் அவர்களும் சகோதரர் ருஷ்டி ஹபீப் அவர்களும் முழுமையான ஆலோசனைகளோடு முன்னின்று வழிநடத்தி இருந்தார்கள். நிகழ்விலே கலந்து கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதே போன்ற சமூக பிரதிநிதிகள் அத்தனை பேரிடத்திலும் இந்த குர்ஆன் மொழிபெயர்ப்பு பிரதிகளை வெளியிலே கொண்டு வருவது தொடர்பாக வியாவன் சார்பாக சட்டத்தரணிகளிடமிருந்தும் சமூக முக்கியஸ்தர்களிடமிருந்தும் பெறப்பட்ட ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டது. நாங்கள் இப்படி ஒரு ஆலோசனை நிலைப்பாட்டிற்கு வந்திருக்கிறோம். இது சரியாக இருந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் நீங்கள் மேலதிகமான உங்கள் ஆலோசனைகளை குர்ஆனை வெளியே எடுப்பதற்காக தர முடியும் என்ற கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நேரத்தில் அங்கு பங்கெடுத்திருந்த அத்தனை பேரும் அவர்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். இறுதியாக நிகழ்வினுடைய தீர்மானத்தை சிரேஷ்ட சட்டத்தரணி சகோதரர் சிராஜ் நூர்தீன் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே முன்வைத்தார்கள். முதலாவதாக இந்த குர்ஆன் பிரதியினுடைய யதார்த்தம் என்ன, இது ஏன் விடுவிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்படாமல் இருப்பதற்கான காரணங்கள் என்ன, விடுவிக்க வேண்டியதன் சமூக அவசியம் என்ன என்பதையெல்லாம் மிக தெளிவாக காரண காரியங்களோடு ஆதாரங்கள் எழுதி எழுத்து வடிவிலே ஒரு கடிதமாக இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை சந்தித்து கையளித்து தெளிவூட்டுவது என்கிற முதன்மை தீர்மானம் எடுக்கப்பட்ட நிலையில், இரண்டாவதாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆனுடைய சிங்கள மற்றும் தமிழ் மொழிபெயர்ப்பு பிரதிகளை வெளியிலே எடுப்பதற்காக விடுவிப்பதற்காக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய யதார்த்தமான நிலைப்பாடு என்ன என்பதை அவர்களிடமிருந்தே எழுத்து மூலமாக பெற்றுக்கொள்வது என்கிற தீர்மானமும் எட்டப்பட்டிருந்தது. திருமறை குர்ஆன்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா தெளிவாக பல கட்டங்களில் அவர்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பித்திருக்கிறார்கள், வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இருப்பினும் நாம் ஜனாதிபதியிடத்தில் இது பற்றிய செய்திகளை கொண்டு செல்லும் போது அகில இலங்கை ஜம்மியாவினுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்கிற போது அதற்கான பதிலாக அவர்களிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட எழுத்து மூலமான கடித பிரதி இதுதான் என்பதை ஒப்படைப்பதற்கான தேவையாகவும் இந்த ஏற்பாடு அந்த இடத்திலே முன்வைக்கப்பட்டிருந்தது. மூன்றாவதாக எட்டப்பட்ட ஒரு முக்கியமான தீர்மானம் என்னவென்று சொன்னால், இலங்கைக்குள் புத்தகங்களை கொண்டு வருவதற்கு, குறிப்பாக திருமறை குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு போன்றவற்றை கொண்டு வருவதற்கு இடையூறாக தடையாக நிற்கக்கூடிய மீளாய்வு குழு, ரிவ்யூ கமிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த கமிட்டியை மொத்தமாக நீக்க வேண்டும். இந்த கமிட்டியை இனிமேல் பயன்படுத்தக்கூடாது. இந்த கமிட்டி செயல்படாத விதமாக கமிட்டி ஒன்றொன்று இஸ்லாமிய புத்தகங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் எங்களுடைய மத சுதந்திரம் இதிலே பாதிக்கப்படுகிறது என்கிற கருத்தை வலியுறுத்தி இந்த மீளாய்வு குழு கலைக்கப்பட வேண்டும் என்கிற முடிவும் குறித்த கலந்தாய்வு கூட்டத்திலே தீர்மானமாக எடுக்கப்பட்டிருந்த அதே நேரம் இறுதியாக வியாவன் அமைப்பு சார்பாக இன்னும் ஒரு முக்கியமான யோசனையும் முன்வைக்கப்பட்டது. அது என்னவென்று சொன்னால், தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருமறை குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை தடுக்கும் விதமாக மீளாய்வு குழுவினால், ரிவ்யூ கமிட்டியினால் முன்வைக்கப்பட்டிருந்த காரணங்கள் என்னென்று சொன்னால், இந்த மொழிபெயர்ப்புகளில் இருக்கக்கூடிய ஜிஹாது பற்றிய வசனங்களுக்கு விளக்க உரை இல்லாமல் இருக்கிறது. இப்படியே இதை வெளியே விட்டால் இதை தப்பும் தவறுமாக புரிந்து கொள்வார்கள், எனவேதான் இதை வெளியில விட முடியாது என்று அவங்க சொல்லி இருந்தாங்க. இப்படி குறித்த வசனங்களுக்கு விளக்க உரை போடப்பட்டால் தான் திருமறை குர்ஆன்கள் விடுவிக்க
முடியும் என்கிற ஒரு நிலை வருமாக இருந்தால் அதற்கு அகில இலங்கை ஜம்மியாவிடம் இருக்கக்கூடிய குறித்த விளக்க பகுதிகளை பெற்றுக்கொண்டு அவற்றை குறித்த குர்ஆனுடைய பின்பகுதியிலே இணைத்து கொடுப்பதற்கு வியாவன் அமைப்பு தயாராக இருக்கிறது. முஸ்லிம் கலாசார திணைக்களத்தினுடைய பெயரில் தான் இந்த குர்ஆன்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் விடுவித்து தருவார்களே ஆனால் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரஸ்ல நம்ம அதை ஒப்படைச்சு அதுக்கு தேவையான விளக்க குறிப்புகளை இணைத்து அதை அப்படியே முஸ்லிம் கலாசார திணைக்களத்தில் நாம் ஒப்படைப்பதற்கு தயாராக இருக்கிறோம். இதற்கான முழுமையான செலவையும் வியாவன் அமைப்பே எடுத்துக்கொள்கிறது என்கிற ஒரு முக்கியமான யோசனையும் குறித்த கூட்டத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கலந்து கொண்ட அத்தனை சகோதரர்களும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் குர்ஆன் வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். குர்ஆன் மட்டுமல்ல, இலங்கை இஸ்லாமிய சகோதரர்கள் பயன்படுத்தக்கூடிய புத்தகங்கள் கிதாபுகளுக்கான தடைகளை மீளாய்வு குழு என்கிற பெயரில் ஒரு குழு நியமிக்கப்பட்டு இப்படியான முறைகளில் செயல்படுத்தக்கூடாது. எனவே மீளாய்வு குழு மொத்தமாக கலைக்கப்பட வேண்டும் என்பதில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமல்ல, அங்கு கலந்து கொண்டிருந்த அத்தனை சிவில் சமூக பிரதிநிதிகள், புத்திஜீவிகள், கற்றவர்கள் அத்தனை பேருமே ஒற்றை கருத்தாக முன்மொழிந்ததை நாம் பார்த்த அதே நேரத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் சார்பாக பல முக்கியமான முனைப்புகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த செய்திகளும் அந்த இடத்திலே பகிர்ந்து கொள்ளப்பட்டிருந்தது. எனவே நம்முடைய முயற்சியை நாம் திறம்பட செய்திருக்கிறோம் என்று நம்புகிறோம். இலங்கை இஸ்லாமியர்களுடைய மிக பெரும் உரிமையாக இருக்கிற இந்த திருமறை குர்ஆன்கள் விடுவிக்கப்பட வேண்டும். நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய குர்ஆன்கள் மீது களங்கம் சுமத்தப்பட்டுவிடக் கூடாது. குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை படிப்பதால் ஒருவர் வழி தவறி விடுவார் அல்லது தீய செயல்பாடுகளில் ஈடுபட்டு விடுவார் என்ற கருத்தை நாம் ஒப்புக்கொள்ளுகிற விதமாக ஒரு நிலை உருவாகிவிடக் கூடாது என்கிற காரணத்தினால்தான் இந்த முயற்சிகளை வெறும் பேச்சில் மாத்திரம் கடந்து செல்லாமல் மொத்தமாக நாம் இவற்றை விடுவித்து மக்களுக்கு பயனுள்ளதாக ஆக்க வேண்டும், பிரச்சனைகளுக்கான தீர்வுகளைத்தான் தேட வேண்டும் என்கிற முனைப்பில் தான் இதனை நாம் செய்திருக்கிறோம். வியாவனுடைய சகோதரர்களுக்கு பல சகோதரர்களும் ஒத்துழைப்பு வழங்கினார்கள். எம்முடைய அழைப்பை ஏற்று பல முக்கியஸ்தர்களும் அந்த இடத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். குர்ஆன் மீதான அவர்களுடைய பற்றும் இஸ்லாம் மீதான அவர்களுடைய ஈர்ப்பும் குர்ஆனை பாதுகாக்க வேண்டும் என்கிற அவர்களுடைய ஆர்வத்திற்கும் அல்லாஹு தஆலா அருள் பாலிக்க போதுமானவன். அத்தனை பேருடைய இந்த தூய எண்ணங்களையும் இறைவன் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கை இஸ்லாமிய சமூகம் முழுமையாக ஒரு வரிசையில் நின்று இந்த குர்ஆன்களை விடுவித்து நம்முடைய மார்க்கத்தின் மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனுடைய இந்த பிரதிகளை மக்கள் மயப்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக என்கிற பிரார்த்தனைகளோடு தொடர்ந்தும் இது தொடர்பான அப்டேட்டுகளை உங்களுக்கு நாம் நடைபெறுகிற தருணங்களில் தருவதற்கு தயாராக இருக்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.